அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நீ வருவாயென நம்பிக்கையோடு எதிர்பார்த்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓர் ஆச்சரியத்தை உண்டு பண்ணி காதல் கோட்டையின் நாயகியை கைப்பிடித்து துளியும் அன்பு மாறாமல் காதலுடன் வாழ்ந்து வரும் தேவயானி ராஜகுமாரன் தம்பதியரை சந்தித்து அவர்களின் திருமண வாழ்க்கை அனுபவங்கள் குறித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக. ஒவ்வொரு ஆணுக்கும் திருமணம் முடிந்து மனைவி வீட்டுக்கு வந்துவிட்டால் அதிர்ஷ்டம் என்பார்கள். ஆனால் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களுக்கு அதிர்ஷ்டமே மனைவியாக கிடைத்திருக்கிறது. தேவயானியின் மனதுக்கு என்னை பிடித்து போனது. அதனால் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். இதில் பொறாமைப்படவோ அவதூறுகளை கிளப்பவோ அவசியமில்லை. கடவுளின் முடிச்சை மனிதர்களால் அவிழ்க்க முடியுமா? நம்மிடமே கேட்டார் ராஜகுமாரன். எங்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தும் தேவயானிதான் சமைப்பார். சமையலில் அவர் பயங்கர கில்லாடி. எங்களின் திருமணம் ஏப்ரல் 9 நடந்தது. இந்த நேர்காணலில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பே நானும் தேவயானியும் திருமணஞ்சேரி கோவிலுக்கு சென்றோம். இந்த கோவிலுக்கு திருமண தோஷம் உள்ளவர்கள் போய் வழிபட்டால் அவர்களுக்கு தோஷம் நீங்கி உடனே திருமணம் நடக்கிறது. கன்னிப் பெண்களுக்கு இறைவன் கழுத்தில் கிடக்கும் மாலையை கழட்டி கொடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்ளச் சொல்வார்கள். ஆண்களுக்கு அம்பாள் கழுத்தில் கிடக்கும் மாலையை கழட்டி கொடுத்து போட்டுக்கொள்ளச் சொல்வார்கள். விபூதி குங்குமத்தை 90 நாட்கள் வைத்திருந்து உபயோகிக்க வேண்டும். அந்த 90 நாட்களுக்குள் எந்த தோஷம் இருந்தாலும் அது முழுமையாக நீங்கி திருமணம் நடைபெறுகிறது. எங்களுக்கும் இதேபோல்தான் திருமணம் நடந்தது என்றார் தேவயானி. 25 ஆண்டுகளுக்கு முன் வாழ்க்கை துணை மாத இதழுக்கு பேட்டியளித்த திருமதி தேவயானி, அவரது கணவர் ராஜகுமாரன் இருவருக்கும் இந்த பதிவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவிற்கு கதை சொல்ல வேண்டும் என்று சென்னைக்கு வந்த நான் சினிமா சம்பந்தப்பட்டவர்களிடம் பேட்டி எடுத்தது புதுமையான அனுபவமாக இருந்தது. 2001 நம் இதழுக்காக நாம் நேர்காணல் செய்தபோது திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் ஒரு நடிகை. நடிகையாக அறியப்பட்ட திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் தற்போது இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார். இயக்குனர் அவதாரம் எடுத்து அவர் படைத்த கைக்குட்டை ராணி என்கிற குறும்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது பெற்றுள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற விழாவில் சிறந்த குழந்தைகள் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குறும்படத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய விருது என்னவென்றால் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை. 2001 நம் இதழுக்காக நாம் நேர்காணல் செய்தபோது திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் ஒரு நடிகை. 2025 இன்று அவர் ஒரு இயக்குனர். அவரது கடும் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் நம் வாழ்த்துக்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.